கோவை பகுதிக்கு என்னவெல்லாம் திட்டங்கள் நாங்கள் வாக்களித்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ராகுல் பங்கு சந்தை விவரமா பேசியிருக்காரு மேடம். பங்கு சந்தை முன்னமே அவங்க திட்டம் போட்டு கண்டிப்பா நாங்க ஒரு உலக அளவில் உள்ள ஒரு பொருளை ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் பிரச்சாரத்திலே கூட பல்வேறு பொய்களை முன்வைத்தார். ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான பொய் பிரச்சாரத்தை காங்கிரசினுடைய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறித்தான் இப்போது மீண்டும் 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். கன்னியாகுமரி தொகுதியில் மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் 2வது முறையாகவும் தோற்றிருக்காரு. ஏதாவது காரணங்கள் ஏதாவது? தமிழ்நாடு முழுவதுமே நீங்க ஓட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சார்பாக ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு அந்த ஆதரவு அவங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக 10 வருஷ காலம் அவங்களுடைய கூட்டணியை வைத்திருப்பதும் அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படிங்கிற விகிதத்துல இந்த 40 தொகுதிகளுமே அவர்களுக்கான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. கடுமையான மாநில அரசுக்கு மீதான அதிருப்தி இருந்தாலும் கூட அவற்றை வெற்றியாக எங்களால் மாற்ற முடியவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம். பாஜக சார்பில் போட்டியிட்ட எல்லா மாநிலத்திலும் எதுக்காக தோற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அந்த குழு அமைக்க போறாங்க? அந்த குழு மூலமா என்னென்ன வேலைகள்லாம் பண்ண போறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்கிற மாநிலம், ஜெயித்திருக்கிற மாநிலம் அப்படிங்கறது இல்ல. தேர்தலுக்கு பின்பாக எப்போதுமே கட்சி தேர்தலில் வெற்றியோ அல்லது தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது பற்றி விஷயங்களை எல்லா நிர்வாகிகளோட கேட்டுங்கிறது வழக்கமா நடக்கக்கூடியதான். அதற்காக இதனால தனியா குழுவெல்லாம் அமைக்கிறேன்னு கட்சி எல்லாம் சொல்லல. இது எங்களுக்குள்ளேயே இன்பில்ட் சிஸ்டம் இருக்கு, ஏற்கனவே அது இருக்கு. இந்த முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். கன்னியாகுமரி தொகுதியில் மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் 2வது முறையாகவும் தோற்றிருக்காரு. ஏதாவது காரணங்கள் ஏதாவது? தமிழ்நாடு முழுவதுமே நீங்க ஓட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சார்பாக ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு அந்த ஆதரவு அவங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக 10 வருஷ காலம் அவங்களுடைய கூட்டணியை வைத்திருப்பதும் அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படிங்கிற விகிதத்துல இந்த 40 தொகுதிகளுமே அவர்களுக்கான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. கடுமையான மாநில அரசுக்கு மீதான அதிருப்தி இருந்தாலும் கூட அவற்றை வெற்றியாக எங்களால் மாற்ற முடியவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம். பாஜக சார்பில் போட்டியிட்ட எல்லா மாநிலத்திலும் எதுக்காக தோற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அந்த குழு அமைக்க போறாங்க? அந்த குழு மூலமா என்னென்ன வேலைகள்லாம் பண்ண போறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்கிற மாநிலம், ஜெயித்திருக்கிற மாநிலம் அப்படிங்கறது இல்ல. தேர்தலுக்கு பின்பாக எப்போதுமே கட்சி தேர்தலில் வெற்றியோ அல்லது தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது பற்றி விஷயங்களை எல்லா நிர்வாகிகளோட கேட்டுங்கிறது வழக்கமா நடக்கக்கூடியதான். அதற்காக இதனால தனியா குழுவெல்லாம் அமைக்கிறேன்னு கட்சி எல்லாம் சொல்லல. இது எங்களுக்குள்ளேயே இன்பில்ட் சிஸ்டம் இருக்கு, ஏற்கனவே அது இருக்கு.